இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே நம்மை சந்திக்க வரும்போது நாம் அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு செல்கிற மணவாட்டியாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துவக்கம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முடிவோ அது சம்பூர்ணமான முடிவா இருக்கவில்லை, நிலைக்கவில்லை. நிறைய பேர் ஓட்டப்பந்தயத்தை ஓட ஆரம்பிக்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் போன்றது, ரிலே ரேஸ், ஒரு தொடர் ஓட்டம் போன்றது. இந்த தொடர் ஓட்டத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னா, இத்தனை ரவுண்டு ஓட வேண்டுமானால் யாரெல்லாம் அத்தனை ரவுண்டு ஓடி முடிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வெற்றியை கண்டு கொள்ள முடியும். இன்னைக்கு பாதி பேர், நிறைய பேர் இடையில என்ன ஆயிடுவாங்க, டயர்டாகி விழுந்துருவாங்க. அவர்களுக்கு அந்த வெற்றியின் கோப்பை கிடைக்காது. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஓட்டத்தை நான் பார்க்கணும். இத்தனை கிலோமீட்டர் ஓடி முடிக்கணும்னா அத்தனை கிலோமீட்டர் ஓடி முடித்து யார் முதலாக வருகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். தேவனுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறது. தேவன் என்னை உண்மையாக ரட்சித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், அவரை நான் உண்மையான ஒரு ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணத்தை நாம் பெற்றிருப்போமாவா? அந்த அன்னைக்கு, அந்த முதல் நாம் என்ன தீர்மானத்தை அவருக்கு செய்து கொடுத்தோமோ, நம்முடைய உலகத்தின் முடிவு பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அதுல நாம் நிலைத்திருக்கணும். அதன்படி நாம் வாழ நம்முடைய ரட்சிப்பின் உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்கணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் மாத்திரம், கொஞ்ச காலம் மாத்திரம் ஆண்டவருக்காக வாழ்ந்து பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மறந்து போகிறார்கள், வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து போகிறார்கள். ஆனால் அப்படி இருக்காதபடிக்கு உண்மையாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் சொல்கிறார், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். வேதாகமத்துல கூட பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். அப்படி என்றால் என்ன? அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் நிலைத்திருக்கணும். ஆண்டவராக இந்த உலகத்துல வேறு எந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிற காரியங்களை செய்யாத ஒன்றை நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து செய்திருக்கார். என்ன? நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவரே நமக்கு காட்டி கொடுத்து சென்றிருக்கிறார். இப்படிதான் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். உலகத்துல மனிதனாய் வந்து பிறந்து ஒரு மாடல் லைஃப், ஒரு எக்ஸாம்பிள் லைஃபை நமக்கு காட்டி கொடுத்து சென்றிருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவரில் நிலைத்திருக்கும் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில பின்பற்றின அடி சுவடுகள்ல நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். தசமமாக கொடுக்கணும்னு சொல்லி யோசிப்பார்கள், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அது அப்படியே ஓய்ந்து போயிடும். தவறாமல் ஆலயத்திற்கு 10 மணிக்கு முன்பாக இல்லை ஆலய நேரத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருப்பார்கள். ஆனால் தீர்மானம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். தீர்மானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் தொய்ந்து அது அழிந்து போயிடும். நிறைய பேர் நிறைய தீர்மானங்களை எடுத்திருப்பார்கள், ஆனால் எல்லாமே ஓய்ந்து போய்விடும். ஆனால் பிரியமானவர்களே, நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செயல்படும். அப்ப 2வது, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தையில நாம் நிலைத்திருக்கணும். இந்த வேத வசனம், இந்த புஸ்தகம் முழுவதுமாக அநேக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாக
பேசுகிறதான வார்த்தைகள் இந்த வேதத்துல இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். உலகத்துல இருக்கிற வேற எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். எழுதியவர் என்ன நோக்கத்தில் எழுதியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மாத்திரம்தான் இது காட்டும். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவ புஸ்தகம் அது அப்படி அல்ல. படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க காரியங்களை உங்களோடு கூட பேசும். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எதை செய்கிறாரோ அதை செய்யணும். இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யக்கூடாது. அதுதான் வார்த்தையில நிலைத்திருப்பது. வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் வார்த்தையில நிலைத்திருப்பது. இதை செய்யாதே என்று சொன்ன கர்த்தர் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி உறுதியா நிலைத்திருப்பது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையில நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவரில் நிலைத்திருக்கணும், வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். இந்த உலகத்துல நிறைய பேரிடத்துல இல்லாத ஒன்று இந்த அன்பு. நிறைய பேர் தவற விடுகிற ஒன்று இந்த அன்பு. அன்பை அவர்கள் மறந்து போகிறார்கள், அன்பில் அவர்கள் விலகி போகிறார்கள், அன்பு அவர்களிடத்துல காணப்படாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். தான் கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூற நிறைய பேர் தவறி போகிறார்கள். உண்மையாய் அன்பு செலுத்த வேண்டும். ஆனா நிறைய நேரத்துல உண்மையாய் அன்பு செலுத்துவதற்கு அதற்கேற்ற எதிர்வினையான அன்பு கிடைப்பதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் நாம் அன்பு செலுத்த வேண்டும். உண்மையான அன்பு நமக்கு காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்குமானால், அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அப்போ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் நிலைத்திருக்கிறோமா? நிலைத்திருந்தால் மாத்திரமே பவுல் சொன்னது போல, என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், இப்போது ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உறுதியாய் நாம் சொல்ல முடியும். அப்ப நீங்க ஓட்டத்தை நாம் உறுதியாய் சந்தோஷத்தோடு நாம் முடிக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருந்தவர்கள் மாத்திரமே ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடித்து அவர் மணவாளனாய் எதிர்கொண்டு வரும்போது அவருக்கு முன்பாக நாம் நிலை நின்றவர்களாய் காணப்பட முடியும். நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். இந்த கடைசி வரையும் நமக்கு நிலை நிற்க வேண்டும். ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு இங்கு மாத்திரம் அல்ல, இதற்கு பிற்பாடு இருக்கிற மறுமையின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, பரலோகத்தின் வாழ்வாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பூலோகத்திலே நாம் நிலைத்திருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. பூலோகத்துல ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். பூலோகத்துல அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் நிலைத்திருந்தால் பரலோக வாழ்வில பரலோகத்தின் ரட்சிப்பின் வாழ்வில நாம் செல்ல முடியும். கர்த்தர் தாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆண்டவருக்கு முன்பாக நாம் உத்தமனாய் நடந்து கொள்வோம், உண்மையாய் நடந்து கொள்வோம், தாழ்மையாய் நடந்து கொள்வோம், பொறுமையாய் நடந்து கொள்வோம், பரிசுத்தமாய் நடந்து கொள்வோம், பக்தியாய் நடந்து கொள்வோம், நிலையாய் நடந்து கொள்வோம், நிலைத்திருக்கும்படி வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுக்கிரகங்களை தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, மணவாளனாகிய உமக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் அன்பிலும் அனுதினமும் எப்பொழுது நிலைத்திருக்க கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இதை மறந்து போகாதபடிக்கு உண்மையாய் உறுதியாய் நிலைத்திருந்து வாழ்க்கை வாழ அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். நீர் சிறுகவும் ஆண்டவரேப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை உடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப ரமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.